Praise the Lord. Hosea chapter 4 verse 6, we read this wonderful verse. My people are destroyed because they lack knowledge. தமிழ்ல சொல்லணும்னா, என் ஜனங்கள் ஞானம் இல்லாமல் இருப்பதனால் அவர்கள் அழிந்து போகிறார்கள். நம்முடைய சபையில் ஏன்னா சர்ச் there are many young people, நிறைய வாலிப பசங்களை வாலிப பெண்களை கத்திருந்த சபையில் இணைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறான். அதுக்கு கத்தருக்கு நன்றி. But there are many young people, many young men and women who do not know what God's will is for their life. கத்தர் என்னை எதுக்கு உண்டாக்கினார், எதுக்கு படைச்சார், என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன்ஸ் வரும்போது கத்தருக்கு பிரியமான ஒரு சாய்ஸ் எப்படி எடுக்கிறது என்று நிறைய வாலிப பசங்களுக்கு பெண்களுக்கு தெரியல. And what we want to do is, நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம்னா, we want to help you understand what God's will is for your life. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன என்பதை நீங்கள் பர்சனலாக அறிந்து கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாய் ஊழியம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். அந்த நாளில் வருகிற மே 1ஆம் தேதி on the 1st of May, Brother Ravi Bharat will be coming to our church and he will be talking on this very topic. இந்த டாபிக்ல தான் அவர் செய்திகள் எடுக்க போகிறார், அவர் பிரசங்கங்களை எடுக்க போகிறார், அவர் கேள்வி பதில் நேரம் ஒதுக்கி இருக்கிறார். ஸோ we want you to come, வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இதுவரை எனக்கு ரவி பரத் பிரதர் யாருன்னே தெரியாது பாஸ்டர், ஐ டோன்ட் நோ ஹூ ரவி பரத் பிரதர் இஸ் அப்படின்னா, அவரை ஒரு சின்ன முன்னுரையாக, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த வீடியோ பாருங்க. எந்தன் பக்தி காட்ட பிரேயர் மீட்டிங் செல்வேன், நோய்கள் பேய்கள் ஓட்ட நீண்ட ஜெபம் செய்வேன். ஆவியின் வரங்கள் அனைத்தும் பெற்றுள்ளேனே, ஆவியின் கனிகள் என்னவென்று தெரியாதே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். நான் இதுவரையும் யாரையும் லவ் பண்ணவே இல்லை, யாரும் என்னையும் லவ் பண்ணவே இல்லை, நான் ஒரு மொக்க. ஓகே, அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? அதுக்கும் கையை தூக்க மாட்டீங்களா? எதுக்குமே கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த மூஞ்சிக்கு எந்த மூஞ்சி நல்ல மூஞ்சின்னு வீட்டில் இருக்க 2 மூஞ்சிகளுக்கு தெரியும், அவங்களா பார்த்து பண்ணி வைப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் கம்முன்னு வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க அன்பான சகோதரிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட டைப்புன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இழிச்ச வாயனை அப்படி அவங்க கொண்டு வந்து அவர்கள் உனக்கு முன்பாக நிறுத்தி வைப்பார்கள். நீ தலையாட்டினால் போதும். ஓகே, நல்லா ஏமாந்தவன் எவனை கிடைப்போம்மா, நீ அவசரப்படாத. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ கோவக்காரி, நீ ஒரு சோம்பேறி, நீ ஒரு லூஸு அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பையனை கொண்டு வருவாங்க அவங்க. நீயா போய் பார்த்தனா செட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி அன்பான தம்பிமாருக்கு நான் சொல்லிக்கொள்வது, உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் அதற்காக நீங்கள் தயவுசெய்து காத்திருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ரொம்ப மோசமான இந்த காதல் வலையில் சிக்கி தவித்து கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அவங்க யாருமே திட்டம் போட்டு விடவே இல்லை. எல்லாருமே சும்மா ஜாலியாக பழகினாங்க, அவ்வளோதான். சும்மா ஃப்ரெண்ட்லியாக, இது ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஜஸ்ட்டு கூட்டார். புரியுதா? யாருமே திட்டம் போடவே இல்லை. உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் பள்ளத்தில் இருப்பீங்க நீங்கள். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வட்டாரம் யார் உங்களை சுற்றி இருக்கா, யார்கிட்ட அதிகமாக பேசுகிறீங்க, யார்கிட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறீங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா உட்காந்து வாழ்நாளெல்லாம் அழாதீங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தேவையான அளவுக்கு உங்கள் மரமண்டைக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிவிட்டேனா? ஒரே ஒரு ஆமீன் வந்திருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதுவே பிரயோஜனமாக இருந்திருக்கும். ரவி பரத் பிரதரை பற்றி 3 வார்த்தையில் சொல்லணுன்னா, I'll state it very simply. His teachings from the Bible are biblical, practical and beneficial.
they are biblical, they are practical and they are beneficial. ஸோ தயவு செய்து நீங்கள் இதுவரை ரெஜிஸ்டர் பண்ணலன்னா மே 1ஆம் தேதி மீட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அவங்க அழகாக உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களை மே 1ஆம் தேதி நாங்கள் சந்திக்கிறோம். God bless you. Amen.